ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜிகே ஜீன்ஸ். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாடியில் உள்ள கூண்டும் கீழே உள்ள கூண்டோட சேர்த்து அப்டேட் தான் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மேலே உள்ள கூண்டு மட்டும் தனியாக போட்டிருப்போம், கீழே உள்ள கூண்டு அது தனியாக போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவில் ரெண்டு இதையும் சேர்த்து போட்டிருக்கோம், மேலே உள்ள கூண்டு கீழே உள்ள கூண்டு. சில பார்த்தீங்கன்னா அந்த 4 மயில்புறா இருக்குது, இல்லை 2 பேர், 2 ஃபீமேல் 2 மேல் இருக்குது, ஜோடி ஜோடியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து ரெண்டுமே சிக்கில் தான் இருக்குது ஆல்ரெடி. இதோட சிக்கு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், கூண்டில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஓப்பனாக விட்டுருக்கு. இது கீழே மேலே ஒரு 2 பேர் இருக்குது, கீழே ஒரு 3 பேருக்கு மயில்புறா. அதுபோக மேலே புறாமே மயில்புறாவுக்கும் 2-3 பேர் இருக்குது. அதுபோக சாதா புறாக்கில் இருக்குது. இதில் 2 மயில்புறம் பார்த்தீங்கன்னா 2 முட்டை வச்சும் கடைசியில் பொறிச்சு ஒரு குஞ்சு தான். ஸோ போட்டும் அதுபோக கீழே வந்து ஒரு மயில்புறா, இந்த முன்னாடி போகிறது வந்து மயில்புறா, அதோட குஞ்சு, இது அதோட ஃபீமேல். சீராஸ் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மேலே வந்து தான் வச்சுருந்தோம், பட் ஆனால் பேராகாமல் இருந்தது. இந்த மேல் இப்போ பறந்து குதிக்கிற மேலுக்கு இந்த ஃபீமேல் தான் போட்டிருக்கு. இன்னொரு மேலுக்கு இந்த ஃபீமேல் போட்டோம், பட் பேராகலை. இந்த மேலுக்கு போட்டோம், பேராகிடுச்சு. ஸோ இதனால இதோட சேர்ந்தாலும் சேரட்டுன்னு அப்படியே விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போ கீழே உள்ள கூண்டில் மயில்புறா கூட தான் இப்போதைக்கு கூண்டு இதுக்கு கேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கு, முட்டைக்கு ப்ரீடிங்காண்டி. ஸோ மேலே விட்டோம்னா ஒழுங்காக பாக்ஸில் போய் அடைய மாட்டேங்குது. மற்ற மேல் சாதா புறாவோட அந்த சீராசி பேராக பார்க்க மஸ்டில் இருக்கிறதுனால. ஸோ அதனால் இதோட பேரை போட்டு மயில்புறாவோட கீழே விட்டாச்சு. இப்போ அந்த மயில்புறா லெஃப்ட்டில் நிற்க சீராஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இது ஆண்புறா, இது அதோட 2 குஞ்சு. ஸோ மேலே வந்து பிளாக் பேண்டையில் அடையிருக்கு, மேலே தான் வச்சுருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைமும் குஞ்சு சோழி முடிஞ்சு, செகண்ட் டைமும் குஞ்சு முடிஞ்சு, நமக்கு முட்டை பொறிக்கவே இல்லை. இதில் பார்த்திங்கன்னா சீராசு இந்த கல்லுக்கு பின்னாடி தான் முட்டை கேஜுக்கு ரெடி பண்ண மாதிரி வச்சுருக்கு. ஸோ அதுக்குள்ளே தான் அதுக்கு இடம் பார்த்துருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மயில்புறா கொஞ்சம் 2, அதுபோக இந்த கூண்டில் பார்த்திங்கன்னா இந்த கூண்டு கீழே இருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2 பேர் சாதா புறா இருக்குது, 2மே சிக்கில் இருக்குது. பட் ஒன்று வந்து நான் கவனிக்கவே இல்லை, அதாவது முட்டை போட்டு இன்னும் 10 நாள் குஞ்சு பிரிக்கணும்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா அந்த மயில்புறா குஞ்சு, அந்த சாதா குஞ்சு, இந்த ரெக்கையில் செவலை கலர் இருக்குல்ல, அந்த குஞ்சையும் வளர்க்குறது கீழே ஒரு புறா தான். ஸோ அந்த புறா இன்னும் குஞ்சு பிரிக்க 10 நாள் இருக்குன்னு பார்த்தேன். பட் அதுக்குள்ளே குஞ்சு பொறிச்சிருக்கு, நானே கவனிக்கல. தச்சில் வீடியோ எடுக்கும்போது தான் பார்க்குறேன் குஞ்சு பொறிச்சிருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, அதுக்குள்ளே சிக்கி பொறிச்சிருச்சுன்ட்டு. ஸோ மொதல் செட்டு குஞ்சு இன்னும் பறக்கிறதுக்குள்ளே 2வது செட்டு குஞ்சு பொறிச்சிருச்சு. ஒரே கிளில் 2 மாங்கன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி. இந்த மயில்புறா இது வந்து ஒரு மயில்புறா குஞ்சு, ஒரு சாதா புறா குஞ்சு விலைக்கு. அந்த குண்டை பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு மயில்புறா குஞ்சு, ஒரு சாதா குஞ்சு, அந்த மயில்புறா விலைக்கு. ஸோ பிரித்து வச்சேன். ஸோ அதனால் எப்படியோ ஓரளவுக்கு குஞ்சு பொறிச்சிருச்சு. நான் கூட நினைக்கல நம்ம 10 நாள் ஆகும் பொறிக்கிறதுக்கு, டேட்டு கரெக்டாக மென்ஷன் பண்ணல. ஏன்னா இப்போ தான் வச்ச மாதிரி இருந்தது, இப்போ தானே ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ 10-15 நாள் தான் இருக்கும், நான் ஒரு வாரம் ஆகும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கும்போது தான் நானே பார்த்தேன் குஞ்சு பொறிச்சிருந்துச்சு. ஸோ அதுவும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே தரையில் வச்சுருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு, ஏன்னா போன டைம் மயில்புறா வச்சு பாக்ஸில் வச்சதுமே மயில்புறா குஞ்சை எலி கடிச்சிச்சு, இதுவரை கீழே இருக்குது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்புறமா குஞ்சு பொறிச்சிச்சு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு புறாட்டையே வச்சுட்டு அப்புறமா நான் வேறு பாக்ஸு ட்ரே ஒன்று வச்சு அதில் வச்சாச்சு. பார்ப்போம் இதோட க்ரோத் அடுத்து எப்படி இருக்குன்னு அடுத்த அப்டேட்டில் வரக்கூடியதில் பார்ப்போம் இந்த சிக்கோடது. ஸோ இது மொத்தம் 2 குஞ்சு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த கொண்டை, இது ஃபீமேலு, இது 2 குஞ்சு பொறிச்சிருக்கு. இது தான் ஃபஸ்ட் டைம் 2 குஞ்சு பொறிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு இருக்குது, அதாவது தலைவைப்பு சொல்லுவோம் அந்த மாதிரி, அதை பொறிச்சு 2 வளர்த்துருச்சு. இது பார்த்திங்கன்னா ஃபீமேல், அந்த மயில்புறாவில் வந்து ஃபீமேல் 2 முட்டை வச்சிருச்சு. வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட குஞ்சு பக்கத்துலேயே சேர்க்க மாட்டேங்கி, இத்தனை நாள் இறகுடுத்த வளர்த்துச்சு. இப்போ என்னடான்னா சேர்க்கலை, குஞ்சை கொத்த ஆரம்பிச்சிருச்சு. குஞ்சு அதோட குஞ்சுகளே கொத்த ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்களா, இது இந்த குஞ்சு தான் இந்த நாள் வளர்த்துட்டு இருந்தது. பட் ஆனால் ஃபீமேல் முட்டை வைக்கவும் பாருங்கள் கொத்த ஆரம்பிச்சிருச்சு, குஞ்சு சேர்க்க மாட்டேங்கி. அதுவுமே அந்த குஞ்சு பயந்துட்டு தான் நிற்கிது, சாதா குஞ்சு. அதுவும் இதுதான் வளர்த்தது, ஆனால் அது கொஞ்சம் பறந்துருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் வெளியில் போய் இறைய எடுக்க ஆரம்பிச்சு, இப்போ அப்படி போயிட்டு வரனால அது கொஞ்சம் பிரச்சனை இல்லை. ஆனால் மயில்புறா குஞ்சு வந்து நான் இறைய எடுத்து சாப்பிட தெரில, ஆண்புறாட்டை தான் வாங்கி சாப்பிடுது, இருந்தாலும் கொத்துது. இந்த வீடியோவில் என்னென்னா மாடியில் உள்ள கூண்டோட அப்டேட்டு. ஸோ கீழே உள்ளதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ மேலே உள்ளதில் பார்த்திங்கன்னா
அந்த அட்டை பாக்ஸ்லேருந்து போகிறது ஆண்ட்ரா. ஃபீமேல் வந்து வெளியில் மேட்ச்சுக்கு போயிடுச்சு. இந்த பெட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுவும் மேல் தான் அடகா இருக்குது. இதோட ஃபீமேல் வெளியில் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் வீடியோ எடுத்தது மதிய டைமு. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் கூண்டில் ஆண் புறா தான் அதிகமாக இருந்தது அடையில் எடுக்கிற புறாக்களில். இது ஆண் புறா தான். இதோட ஃபீமேல் வெளியில் தான் அன்றைக்கி. ஸோ அந்த அட்டை பாக்ஸ் உள்ள ஒரு ட்ரே ஒன்று தெரியும், ட்ரே கலர் அட்டை பாக்ஸில் அதில் 2 பிளாக் அண்ட் ஒயிட் புறா இருந்தது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் புறாவில் அடை கிடக்கும் போதே ஒரு ஃபீமேல் காணாமல் போச்சு. ஸோ அதில் 2 முட்டை இருந்தது. அந்த 2 முட்டையில் இந்த பொடி குஞ்சு இருக்கிறது தான் அந்த 2 முட்டையில் ஒரு குஞ்சு. ஸோ அதில் பெரிய குஞ்சு இருக்குது வந்து இந்த ஒயிட் கலர் புறாவோட குஞ்சு. இது ஒரு முட்டை தான் கருப்பிடிச்சது. ஸோ அதோட குஞ்சு. இன்னொரு முட்டை கீழே வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஒயிட் கலர் மேலு. ஸோ இது வீடியோவில் அவ்வளோ காட்டியிருக்க மாட்டேன், ஏன்னா இது இப்போ தான் ஃபஸ்ட்டு முட்டை வச்சுருக்கு. ஸோ இந்த ஃபீமேலோட குஞ்சு தான் அந்த மேலே இருக்கிற மேல் புறா குஞ்சு. இதான் அந்த ஒத்த செட்டு பொரிச்சது. ஒரு குஞ்சு தான் வந்தப்போ இதான் ஃபஸ்ட்டு ஒரு குஞ்சு தான் பொரிச்சிருக்கு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இது நம்ம கொண்ட புறாவும் செவலை கலர் ஆண் புறாவும், ஃபீமேல் கொண்ட செவலை கலர் ஆண் புறாவோட குஞ்சு 2. ஸோ இது வந்து இது ஒரு பேர் ஒயிட் கலர் மேலு, டபுள் கலரில் ஒரு ஃபீமேல், அதோட குஞ்சு 2. இது ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த கீழே இந்த மயில் புறாவோட குஞ்சு 1. ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேர் சொல்லியிருப்பேன், சாத்தூர் ஃபீமேல்னு. ஸோ அதோட குஞ்சு இதுவும் ஒரு குஞ்சு தான் பொரிச்சது. ஸோ அந்த ஃபீமேல் தான் இது. சரி, ஓகே ப்ரோ, இப்போதைக்கு நம்ம வீடியோவில் இதான் கம்ப்ளீட்டு. ஸோ அடுத்து நம்ம அப்டேட் எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நான் அடுத்து டாகு குட்டி போட்டுருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட வீடியோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனாக பண்ணுறேன். இது லாஸ்ட் ஒரு மெயிலு. இதோட மேலே கூட அப்டேட் முடிஞ்சிச்சு. ஸோ பார்க்கலாம், இருக்கிற சிக்கலான அப்டேட்டு அடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகே ஜென்ஸ்.